அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தர்மா அகாடமி. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வள்ளல் சீரீஸில் 4வது வீடியோ இந்தியாவின் முதல் பெண்மணிகள் அப்படிங்கிறது தான். இந்த கண்டென்ட்டு ஸ்கூல் புக்கில் உங்களுக்கு ஒரு 10லேருந்து 15 நபர்களை பற்றி தான் கொடுத்துருப்பாங்க. நம்ம இந்த வீடியோவில் 50க்கும் மேற்பட்ட நபர்களை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ 2024 வரைக்கும் அப்டேட்டான நியூஸ் தான் இதில் இருக்குது. அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை போட்டு விடுங்க. இதுபோல் தொடர்ந்து வீடியோக்கள் பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ஓகேவா? ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் டிஎன்பிஎஸ்சி, யூஎஸ்ஆர்பி போன்ற தேர்வுக்கு படிச்சுக்கிட்டு இருந்தால் அதற்குண்டான டெஸ்ட் பேட்ச் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. வினா வங்கி மெட்டீரியல்ஸ் எல்லாமே நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள், ஓகேவா? ஸோ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், இந்தியாவின் முதல் பெண் குடியரசுத் தலைவர் யார்? இந்தியாவோட முதல் பெண் குடியரசுத் தலைவர் பிரதிபா பாட்டீல் அவர்கள். பிரதிபா பாட்டீல் அவர்கள் 2007லேருந்து 2012 வரைக்கும் இந்த பதவியில் இருந்தாங்க. இந்தியாவோட முதல் பெண் பழங்குடியின குடியரசுத் தலைவர் யார் அப்படின்னா திரௌபதி முர்மு அவர்கள். 2022லேருந்து 27 வரைக்கும் அவங்களுடைய பதவி காலம் பட் இருக்கிறத பொறுத்து தான், ஓகேங்களா? அவங்களே ராஜினாமா பண்ணால் ஒன்றும் பண்ண முடியாதுல்ல. ஸோ அதனால் 2022 பதவி ஏற்றுக்கிட்டாங்க. இந்தியாவோட முதல் பெண் பிரதமர் யார் அப்படின்னா இந்திரா காந்தி. இந்தியாவோட முதல் பெண் பிரதமர் இந்திரா காந்தி 1966லேருந்து 77 வரைக்கும் அந்த முதல் பதவி காலம், ஓகேங்களா? ஸோ முதல் டைம் இருந்திருக்காங்க. இந்தியாவோட முதல் பெண் முதலமைச்சர் சுசேதா கிருபாலனி அவர்கள். சுசேதா கிருபாலனி உத்தரப்பிரதேசத்தோட முதலமைச்சராக இருந்திருக்காங்க 1963ஆம் ஆண்டு. இந்தியாவோட முதல் பெண் ஆளுநர் சரோஜினி நாயுடு அவர்கள். உத்தரப்பிரதேசத்துக்கு தான் அவங்களும். ஸோ 1947லேருந்து 49 இந்த காலகட்டங்களில் ஆளுநராக இருந்திருக்காங்க. இந்தியாவோட முதல் பெண் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி. உச்ச நீதிமன்றத்துக்கு இன்னும் தலைமை நீதிபதியாக வரல, வாய்ப்பு இருக்குது 2027 நினைக்கிறேன், ஓகேங்களா? இப்போ உயர்நீதிமன்றத்தோட தலைமை நீதிபதியாக இருக்கிறவங்க லீலா ஷேத் அவர்கள் 1991 இந்த பதவிக்கு வந்தாங்க. இந்தியாவின் முதல் பெண் மாநில தலைமை செயலாளர் லட்சுமி பிராணேஷ் அவர்கள் 2002. இவங்க தமிழ்நாட்டில் செயலாளராக இருந்திருக்காங்க ஜெயலலிதா பீரியடில், ஓகேங்களா? இந்தியாவின் முதல் பெண் மருத்துவர். இந்தியாவோட முதல் பெண் மருத்துவர் அப்படின்னா ஆனந்த்பாய் ஜோஷி அவர்கள். ஆனந்த்பாய் ஜோஷி அமெரிக்காவில் படித்தவங்க. 1887 இவங்க பட்டம் வாங்கியிருக்காங்க. இந்தியாவின் முதல் பெண் மேயர். இந்தியாவோட முதல் பெண் மேயர் தாரா செரியன் 1957 மேயர் ஆகியிருக்காங்க. ஸோ இவங்களும் தமிழகத்தில் தான் முதல்ல மேயரானாங்க. இந்தியாவின் முதல் பெண் ஐஏஎஸ் அதிகாரி யார்? முதல் பெண் ஐஏஎஸ் அதிகாரினா அண்ணா ஜார்ஜ் மல்கோத்ரா. அண்ணா ஜார்ஜ் மல்கோத்ரா அவர்கள் 1950. இந்தியாவின் முதல் பெண் ஐபிஎஸ் அதிகாரி. பெண் ஐபிஎஸ் அதிகாரினா கிரண் பேடி 1972. இந்தியாவோட முதல் பெண் துணைவேந்தர். இந்தியாவோட முதல் துணைவேந்தர் அன்சா மேத்தா அப்படிங்கிறவங்க தான். பரோடா பல்கலைக்கழகத்தில் இருந்திருக்காங்க. ஸோ 1949லேருந்து 58 காலங்களில் அவங்க துணைவேந்தராக இருந்திருக்காங்க. அடுத்தது, இந்தியாவின் முதல் பெண் வெளிநாட்டு தூதர் யார்? விஜயலட்சுமி பண்டிட் அவர்கள் ரஷ்யாவுக்கான தூதராக இருந்திருக்காங்க 1947லேருந்து 49 காலகட்டம். இந்தியாவின் முதல் பெண் டிஜிபி. முதல் பெண் டிஜிபி யாருன்னா இகஞ்சன் சௌத்ரி பட்டாச்சாரியா. உத்தரகாண்டுக்கு தான் இருந்திருக்காங்க 2004ஆம் ஆண்டு. 15. இந்தியாவின் முதல் பெண் நீதிபதி யாருன்னா அண்ணா சாண்டி. இந்தியாவோட முதல் பெண் நீதிபதி அண்ணா சாண்டி 1959. இந்தியாவோட முதல் பெண் வழக்கறிஞர் யாருன்னா கொர்னேலியா செராப்ஜி, ஓகேங்களா? 1894. ஸோ அப்புறம் ரெஜினா குஹா அப்படிங்கிறதும் சொல்கிறாங்க 1922, ஓகேங்களா? இவங்க நம்ம நாட்டை சேர்ந்தவங்க இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் ரெஜினா குஹா அப்படிங்கிறவங்களையும் நம்ம சர்ச் பண்ணோன்னா வருது, ஓகேவா? ஸோ அடுத்தது, இந்தியாவின் முதல் பெண் விமான ஓட்டி கேப்டன் துர்பா பானர்ஜி அவர்கள். துர்பா பானர்ஜி 1959 ஜாயின் பண்ணியிருக்காங்க. இந்தியாவின் முதல் பெண் இராணுவ கமாண்டன்ட். இந்தியாவோட முதல் பெண் இராணுவ கமாண்டண்ட்டாக புனித அரோரா அவர்கள் இருந்திருக்காங்க. புனிதா அரோரா அவர்கள் இருந்திருக்காங்க.
இந்தியாவின் முதல் பெண் ஏர்ஷிப் மார்ஷல், இந்தியாவோட முதல் பெண் ஏர்ஷிப் மார்ஷலாக பத்மாவதி பந்தோபாத்யாயா அவர்கள் இருந்திருக்காங்க. இந்தியாவின் முதல் பெண் விண்வெளி பெண்மணி, ஸோ இந்தியாவோட முதல் விண்வெளி பெண்மணி யாருன்னா கல்பனா சாவ்லா 2003ஆம் ஆண்டு போனாங்க. ஓகேங்களா. இந்தியாவின் முதல் பெண் பேருந்து ஓட்டுநர் வசந்தகுமாரி, தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க வசந்தகுமாரி. இந்தியாவில் எவரெஸ்ட் சிகரத்தில் ஏறிய முதல் பெண் யார்? பச்சேந்திரி பால் 1984 ஏறினாங்க. இந்தியாவின் முதல் பெண் தீயணைப்பு வீரர் ஹர்ஷ்னி கன்ஹேகர் அப்படிங்கிறவங்க தான் 2006. இந்தியாவோட முதல் கேபினட் அமைச்சர் ராஜ்குமாரி அம்ரித் கவுர் அவர்கள், சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்திருக்காங்க. ராஜ்குமாரி அம்ரித் கவுர் 1947 57. இந்தியாவோட முதல் பெண் பத்திரிகையாளர் சுவர்ணகுமாரி தேவி, ராம்பு தோதானி அப்படிங்கிற ஒரு பத்திரிகையில் வேலை பார்த்துருக்காங்க. இந்தியாவோட முதல் பெண் ரயில் இன்ஜின் ஓட்டுநர் சுரோகா யாதவ் 1988 முதல் பெண் ரயில் இன்ஜின் ஓட்டுநர். இந்தியாவோட முதல் பெண் ஆசிரியர் சாவித்ரிபாய் பூலே 1848ஆம் ஆண்டு இந்த பதவியில் இருந்திருக்காங்க. இந்தியாவோட முதல் பெண் விமானி சரளா தக்ரல் 1936. இந்தியாவின் முதல் பெண் ரஃபேல் விமானி லெஃப்டினன்ட் சிவாங்கி சிங் தான் இந்தியாவோட முதல் பெண் ரஃபேல் விமானி. 2017 இந்த போஸ்டிங் வந்தாங்க. இந்தியாவின் முதல் பெண் போர் விமானி யாருன்னா பாவனா காந்து தான் 2016 அப்பாயின்மெண்ட் ஆனாங்க. இந்தியாவோட முதல் பெண் நரம்பியல் அறுவை சிகிச்சை நிறுவனர் தஞ்சாவூர் சந்தான கிருஷ்ணன் கனகா 1932 2018 உங்களுடைய காலம். இந்தியாவின் முதல் பெண் விஞ்ஞானி அப்படின்னா கமலா சோஹோனி அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்களுடைய காலம் 1912 1988 வரைக்கும். இந்தியாவோட முதல் பெண் பாதுகாப்பு அமைச்சர் யாருன்னா நிர்மலா சீதாராமன் 2017ஆம் ஆண்டு. இந்தியாவின் முதல் பெண் அரசி ரஷ்யா சுல்தானா 1236 40 காலகட்டங்களில் இருந்திருக்காங்க. இந்தியாவின் அசோக சக்கரத்தை பெற்ற முதல் பெண் நிர்ஜா பனோட் அவர்கள் 1987. இந்தியாவின் முதல் பெண் பொறியியலாளர் அப்படின்னா லலிதா ஐயாலா சோமையா ஜூலா அப்படின்னு சொல்லுவாங்க. லலிதா அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா. 1950 சிவில் இன்ஜினியரிங். 37 நோபல் பரிசு பெற்ற முதல் இந்திய பெண் அன்னை தெரேசா 1979ஆம் ஆண்டு வாங்கியிருக்காங்க. இந்தியாவின் ஞானபீடு விருது பெற்ற முதல் பெண் அஷ்பூர்ணா தேவி 1976ஆம் ஆண்டு வாங்கியிருக்காங்க. அஷ்பூர்ணா தேவி. புக்கர் பரிசு வென்ற முதல் இந்திய பெண் அருந்ததி ராய் 1992 வாங்கியிருக்காங்க. பாரத ரத்னா விருது பெற்ற முதல் பெண் இசைக்கலைஞர் திருமதி சுப்புலட்சுமி அவர்கள் 1916 2004 வரைக்கும் உங்களுடைய காலம். இந்தியாவோட முதல் பெண் ஆட்டோ ரிக்ஷா ஓட்டுநர் யாருன்னா ஷீலா டாவ்ரே அப்படிங்கிறவங்க. ஷீலா டாவ்ரே 1988. இந்தியாவின் முதல் பெண் இராணுவ அதிகாரி கேப்டன் லட்சுமி சேகல் 1943ஆம் ஆண்டு இந்த பதவிக்கு வந்தாங்க. இந்தியாவின் முதல் பெண் IFS அதிகாரினா சோனிரா பெல்லியப்பா முத்தம்மா அப்படிங்கிறது தான். ஸோ 1949ஆம் ஆண்டு. இந்தியாவின் முதல் பெண் சுரங்க பொறியாளர் யாருன்னா சந்திராணி பிரசாத் 1999. WDA பட்டத்தை வென்ற முதல் இந்திய பெண்மணி சானியா மிர்சா 2005. ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் தங்கம் வென்ற முதல் பெண் கமல்ஜித் சந்து 1970. இஸ்ரோவோட முதல் பெண் திட்ட இயக்குனர் யாருன்னா வனிதா. இந்தியாவின் முதல் பெண் உச்சநீதிமன்ற நீதிபதி பாத்திமா பீவி 1989. INC முதல் பெண் தலைவர் இந்திய நேஷனல் காங்கிரஸோட முதல் தலைவர் அன்னிபெசன்ட் முதல் பெண் தலைவர் 1917. இந்தியாவில் படித்த முதல் பெண் அப்படின்னா சாவித்திரிபாய் பூலே 1831 97 வரைக்கும் அவங்களுடைய காலம். பாரத ரத்னா விருது பெற்ற முதல் பெண் இந்திரா காந்தி அவர்கள் 1971 இவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட இந்த வீடியோ பதிவு முடியுது. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக்கை போட்டுவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
அடுத்த வீடியோ அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகேவா? ஸோ நாளைக்கு வேறொரு வீடியோ பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.